ஃபிட்னஸ் கோல்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா. நாட் ஓன்லி ஃபிட்னஸ் கோல், எனி டைப் ஆஃப் கோல் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தட் மீன்ஸ் இப்போ நான் ஒரு பெரிய மலையை உருவாக்கணும், அதுதான் என்னுடைய கோல். நான் என் உடம்பை குறைக்கிறதா இருந்தாலும் ஒரு மலையை உருவாக்குறதுக்கு ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பெரிய மலையை உருவாக்கணும்னா என்ன பண்ணுறேன், டெய்லி ஒரு 100 கல்லை எடுத்துகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போட்டுக்கிட்டே இருக்கேன். 10 வருஷம் அல்லது ஒரு 5 வருஷம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி 100 கல் அள்ளி அள்ளி போடும்போது 10 வருஷத்துல அந்த இடம் என்ன ஆகிடும், அந்த கோல் வந்துட்டு அப்படி உருவாக்குறத தன்மையில் இருக்கணுமே ஒழிய, அதே ஒரு பெரிய மலையை 10 வருஷம் 10 கல்லாக எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் போட்டாலும் அதுவும் ஒரு கோல் தான். ஒரு மலையை இல்லாமல் ஆக்குறதும் ஒரு கோல் தான், ஒரு மலையை உருவாக்குறதும் ஒரு கோல் தான். நம்மளுடைய கோல் வந்துட்டு மலையை உருவாக்குற மாதிரி நம்மளுடைய ஃபிட்னஸ், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சமுதாயம், நம்மளோட ஊர், அதில் நாம் ஒரு நல்ல மரமாக விளைஞ்சு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழணுங்கிறது நம்மளுடைய கோல். அப்படின்னா அதுக்கு ஒரே நாளில் நம்ம திடீர்னு முளைச்சிட முடியாது. தினசரி ப்ராசஸ் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம இப்போ டெய்லி யோகா பண்ணுறது ஒரு ப்ராசஸோடைய ஒரு அங்கம். அடுத்தது நம்மளுடைய ஃபுட்டு, அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய வேறு சில உணவுகள், அடுத்து நம்ம தூங்கக்கூடியது, தண்ணீர், இன்னும் வேறு என்னென்ன வகையான ஹெல்தி ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் டெவலப் பண்ணி அதை அப்படியே ரொட்டேட் பண்ண ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி உங்கள் ஏஜ் குரூப்பில் நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. இது நாட் ஓன்லி ஃபார் ஹெல்த் கோல்ஸ், வெல்த் கிரியேஷன் கோல்ஸ்க்கும் இது செட் ஆகும். முயற்சி பண்ணுங்கள். இதுதான் ஃபார்முலா.